திருமயிலாப்பூர்ல சிவனேசன் செட்டியார்னு ஒருத்தர் சிறந்த சிவபக்தர். காசிமேட்ல அவருக்கு அத்தனை போட்டு ஓடுது. ரொம்ப சிறப்பான ஒரு வணிகராக இருந்தார். கடல் வாணிகம் செய்து கொண்டு இருந்தார். சிறந்த செல்வந்தர். ஆனா சிவன் தான் உயிர். மயிலாப்பூர் கபாலீஸ்வரன் மேல சொல்லணாத அன்பு. அவருக்கு குழந்தை இல்லை, கொஞ்சம் தோணலை முதல்ல. அதுக்கப்புறமா ஐயோ ஒரு வாரிசு இல்லைன்னா எப்படி அப்படின்னு யோசனை பண்ணேன். பெருமான்கிட்ட விண்ணப்பிக்கிறத விட அடியார்களுக்கு அன்னம் பாலித்து நாம விண்ணப்பிக்கணும்னு அடியார்கள்ட்ட சிறப்பா அவர்களுக்கு அடியார்களுக்கு அன்னம் பாலித்து தன்னுடைய குறையை விண்ணப்பிக்கின்றார். எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுகிறார்கள். அதனால என்ன ஆச்சா, மனைவியினுடைய மணிவயிறு வாய்த்தது. அடியார்களுக்கு செய்ததுனால அடியார்களுக்கு அன்னம் பாலித்து அந்த தொண்டு செய்து அடியார்களுக்கு வேண்டுவனவற்றை கொடுத்து அடியார்களை போற்ற ஆரம்பித்தார். அவருடைய குறை தீரும் வண்ணமாக அவர் மனைவி யாரு, ஒரு பெண்மகவி என்றார். அந்த பெண்மகவை சீரும் சிறப்புமாக வளர்க்கிறார். பெண்ணு வளர்ந்துகிட்டு வரா. ஒரு பருவம் வந்துச்சு. சிறந்த சிவபக்தி குழந்தைக்கு. அப்பா கிட்ட இருக்கிறது தானா வந்தது. பெண்ணு ஒரு பருவத்துக்கு வந்தோடனே சொந்தக்காரவங்க நிறைய பேர் சொல்லி வச்சாங்க, எங்க பையனுக்கு ஏற்கனவே இவர் ஞானசம்பந்த பெருமானை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாரு. நிறைய கேள்விப்பட்டவரு, ஞானசம்பந்த பெருமானுடைய பெருமையை கேள்விப்பட்டவரு. அவருக்கு ஏதாவது நம்ம நிச்சயமா நம்முடைய ஆயுள் காலத்துல பெருமானுக்கு இந்த பிறப்புடைய பயனாக அவருக்கு ஏதாவது செய்துடணும்னு நினைச்சார். இப்ப எல்லாரும் பெண்ணு கட்ட உடனே டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு அவருக்கு. ஆகா, ஏன் நம்ம இத்தனை யோசிக்கணும், நம்ம பெண்ணையே அவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டா என்னன்னுட்டு இந்த பூம்பாவை என்கிற என் மகளை யாரும் பொண்ணு கேட்காதீங்க, எங்க ஞானசம்பந்த பெருமானுக்கு இந்த பொண்ணை நான் இப்பவே கொடுத்துட்டேன், என் சொத்தையெல்லாம் கொடுத்துட்டேன், ஏன் என்னையே கொடுத்துட்டேன் அப்படின்னு விட்டேன். ஒருத்தர் அதுக்கப்புறம் யாரும் கேட்க வேண்டாம்ல அப்படி சொன்னாரு. ஆனா அது சிவபெருமானுக்கு உடன்பாடு இல்லையோ என்று எண்ணுமாறு அந்த பெண்ணு ஒரு நாள் தோட்டத்துல பூ பறிக்க போகிற பொழுது ஒரு நாகம் இருந்து தீண்டி இறந்து பட்டாள். ஐயோ பெருமானுக்குன்னு வைத்திருந்தனே, இப்படி இந்த நாகம் தீண்டிட்டே என்று சொல்லி எத்தனையோ வைத்தியர்கள் யாரையோ அழைச்சு சொத்துல எவ்வளவு வேணா தரேன், என் பெண்ணை காப்பாத்துங்கன்னு சொல்லி பார்த்தார். பெண்ணு இறந்து பட்டா. வேற வழி இல்லை. தகனம் பண்ணி சாம்பலையும் எலும்பையும் எடுத்து ஒரு குடத்துல வச்சு ஞானசம்பந்தருக்கு தருவேன்னு சொன்னேன். அப்ப தரத்துக்கு அவ உடம்பு இல்லைன்னாலும் இந்த எலும்பையும் சாம்பலையுமாவது நான் அவருக்கு நான் சமர்ப்பிப்பேன் என்று சொல்லி கன்னி மாடம் அமைத்து அதுல நித்திய பூஜைக்கு ஏற்பாடு பண்ணார். அங்கேயே வைத்து மாலை போட்டு அதுக்கு தூப தீபம் காட்டி அதனை போற்றி வந்தார். அந்த நேரத்துல தான் திருவொற்றியூர்ல ஞானசம்பந்த பெருமான் வந்திருக்கிறாருன்னு கேட்ட உடனேயே சொல்லலாத மகிழ்ச்சி. திருவொற்றியூர்ல இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் பந்தல் போட்டாராம். ஞானசம்பந்தர் மயிலாப்பூரை நோக்கி வருகிறார். பந்தல் எங்க பார்த்தாலும் நீர்மோர் பானகம் எல்லாம் சாப்பாடு அன்னதானம் எல்லாம் நடக்குது. என்ன மயிலாப்பூர்ல சிவனேசன் செட்டியார் உங்க மேல ரொம்ப தான் பொண்ணு உங்களுக்கு தான் சொல்லியிருந்தார். அந்த பொண்ணுக்கு பாம்பு அடிச்சு இறந்துச்சு. அதுக்கு சாம்பல் எடுத்து எலும்பியை வச்சு அதை உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கன்னிமாடம் அமைச்சு வச்சிருக்கார். அப்படியா? சிவ மேல சொல்லணாத பக்தி பூண்டவர், உங்க மேலேயும் ரொம்ப அன்பு பூண்டவர். அப்படியா? கோயிலுக்கு வந்தாரு, உள்ள போய் தரிசனம் பண்ணாரு, எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டிருந்தாரு. இவரு வந்திருந்தாரு. இவர் தான் நாங்க சொன்ன சிவனேசன் செட்டியார். உள்ள போய் தரிசனம் பண்ணாரு. கபாலீஸ்வரர் பார்த்தாரு. பார்த்து வெளியில அந்த கொடிமரத்துக்கிட்ட வந்தார். இங்க முன்னால நின்னார். ஐயா சாமி அந்த குடத்தை கொண்டு வாங்க இங்க. ஓடி போய் கொண்டு வந்தார். குடத்தை கொண்டு அங்க வச்சார். அந்த வைத்த உடனேயே தன்னுடைய அற்புதமான அந்த பதிகத்தை இசைக்க ஆரம்பிச்சார். மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலிச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காடாதே போதியோ பூம்பாவாய். சேக்கிடார் 2-3 விஷயம் சொல்றாரு இதுல. அதாவது இந்த எலும்பையும் சாம்பலையும் வச்சிருக்கிற குடத்தை பார்த்து பூம்பாவாயின்னு கூப்பிடுறாரு. அந்த மாதிரி கூப்பிடலாமா? அதாவது இந்த உடம்பு இருக்கிறது, இந்த உடம்பு தூள உடம்புல தகனத்துல அழியாமல் நிற்பது எலும்பு. இந்த எலும்பு தூள உடம்பினுடைய தொடர்பு. எலும்பு தூள உடம்பு, தூள உடம்பு சூக்கும உடம்பு, சூக்கும உடம்பு உயிர், இப்படி தொடர்ச்சி. இந்த மாநிலத்துல இறந்து போனவர்களுடைய என்பினை அந்த எலும்பை எடுத்து அந்த எலும்புக்கு செய்ய வேண்டிய செயல்களை செய்வதன் மூலமாக அந்த எலும்போடு தொடர்ச்சியுடைய தூள உடம்பும் அந்த தூள உடம்பிலே இருந்த உயிருக்கும் அந்த செயல் சேருமாறு செய்யலாம். அதனாலதான் இறந்து போனதுக்கு அப்புறம் மறுநாள் போய் இந்த எலும்புகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு குடத்துல வச்சு பானையில வச்சு அதுக்கு பூசையெல்லாம் செய்து பிறகு அதை கொண்டு போய் ஆற்றிலே
விடுகிற அந்த கிரியைகள்லாம் செய்வார்கள். அதை பற்றி ஒரு குறிப்பு தருகிறார். என்னன்னு கேட்டா, அவர் மட்டும் அந்த அன்னைக்கு எலும்பையும் அந்த சாம்பலையும் அதை வைக்கலைன்னா அந்த பெண்ணை எடுத்து அதை கொண்டு வரத்துக்கான வாய்ப்பை அப்பொழுது ஏற்படுத்தி இருந்தார். இந்த எலும்பின் மூலமாக அந்த தூல உடலையும் எலும்பும் சாம்பலும் அந்த தூல உடம்பின் மூலமாக உயிருக்கும் நன்மையை செய்ய முடியும் என்று இந்த உயிரைத்தான் பூம்பா அந்த உடம்பை உடைய அந்த உயிருக்கு அந்த திருநாமம் இருந்ததினாலே அந்த எலும்போடு தொடர்புடைய அந்த உடம்பை உடைய அந்த பெண்ணை அந்த பூம்பாவை என்கிற பெயர் சொல்லி கூப்பிட்டார் என்று சொல்லுகிற பொழுது அந்த எலும்பும் சாம்பலும் அங்கே பெண்ணாவதற்குரிய அருள் நோக்கு செய்தார். அப்படியே தொடர்புபடுத்த முடியுங்கிறார். உயிரை எலும்போடு சம்பந்தப்படுத்துவதற்கு காரணமே அது அன்பை பயின்று கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான். எனவே எலும்பு என்பதை உடம்பாகவே கருதுகின்ற தன்மை உண்டு. எலும்பு தான் உடம்பு. மேலே வச்சு காரை பூசுற மாதிரி எல்லாத்தையும் பூசி இருக்கிறாங்க. எனவே அந்த எலும்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று என்று அதனாலதான் சுவாமி கங்காளர் என்று சொல்லுவது இந்த எலும்பு சாம்பலும் வைத்திருக்கிறார், மீண்டும் புனருத்பவம் பண்ணுகிறார்னு. அதை சிவம் செய்து காட்டுவதை இங்கே குட்டி சிவமாக இருக்கக்கூடிய நம்ம ஞானசம்பந்தர் செய்து காட்டுகிறார். அந்த எலும்பு மாலையை ஏன் போட்டுட்டு இருக்காரு எலும்பு சாம்பலும் என்று சொன்னால் மீண்டும் புனருத்பவம் செய்கிறவர் அதிலிருந்து. அப்படித்தான் இங்கேயும் புனருத்பவம் செய்து காட்டினார் நம்முடைய ஞானசம்பந்தர் மேலாப்பூர்ல. அதனாலே அதை சொல்லுகிற அந்த பதிகத்திலே முக்கியமாய் 2 செய்திகள் சொன்னார். ஒன்று, மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல். 2, கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல். இது 2ம் சைவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நீதியாக அவர்கள் கடைபிடிப்பார்கள் என்பது உண்மையானால் இந்த பெண் இந்த எலும்பு சாம்பல்ல இருந்து வரட்டும்ட்டார். எப்படி செட்டியார் அந்த பெண்மகவை பெற்றார்னா அடியார்கள் மூலமாக பெற்றார். அடியார்கள் மூலமாக பெற்ற ஒரு பொருள் இறைவனுக்கு சேராமல் எப்படி வெறும் எலும்பு சாம்பலுமா போகலாம்? எனவே அதனுடைய குற்றம் நீக்கப்பட வேண்டும். அது அடியார்கள் தந்த ஒரு பிரசாதம். அது இந்த பெண்ணுங்கிறவ அடியார்கள் கொடுத்தது. அடியார்கள் தந்ததனுடைய குற்றத்தை நீக்கி இப்பொழுது மீண்டும் தருவதற்கு இந்த அடியார் வந்திருக்கிறார். எனவே அடியார்கள் செய்ய முடியும், அதுல குற்றம் இருக்காது. சைவர்கள் சிவத்தையும் போற்ற வேண்டும், சிவன் அடியார்களையும் போற்ற வேண்டும். முதல்ல சிவனடியாரை போற்றி சிவத்தை போற்ற வேண்டும். ஒட்டிட்ட பண்பின் உருத்திரபல் கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். அதுல அந்த போதியோ பூம்பாவாயில போதியோ என்பது மந்திர சொல் என்றார். போதியோ 2 ஓகாரம் வருகிறது, இரட்டை ஓகாரம். அதை இங்க சொல்லுகிறார். அதுதான் அமுதமா அந்த பதிகத்துல. பாடல்ல ஒவ்வொரு பாட்டிலையும் போதியோ பூம்பாவாய் போதியோ பூம்பாவாய் போதியோ. அந்த போதியோ போதியோ தான் அந்த உடம்பை உண்டாக்கிச்சுங்கிறார். அதுல அந்த போதியோவில் முதல்ல வருகிற ஓ, கடைசியில வருகிற ஓ இரட்டை ஓங்காரம். அந்த நடுவில் இருக்கிற இத்து அது தகர ஆகாசம். அதுதான் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய உயிரினுடைய ஈசனுடைய ஆலயம். அதை சுற்றி 2 ஓங்காரத்தை கொண்டு இந்த ஓங்கார திருமேனியை அவருக்கு படைத்து கொடுத்தார். பூம்பாவாயின்னு சொன்ன உடனேயே குடம் உடைஞ்சி இந்த பெண் வெளியில வந்தா. பாம்பு கொத்துன கை தான் முதல்ல வந்து, எங்கிருந்து விஷம் வந்ததோ அங்க இறப்பு நிகழ்ந்ததோ அது முதல்ல தோணுச்சு கை. தாமரை விரிய அதிலிருந்து திருமகள் தோண்டியது போல அவள் எழுந்தாள் என்றார். அந்த பெண்ணு எழுந்துச்சு. 7-8 வயசுல அந்த பெண்ணு பாம்பு கடிச்சு இறந்தா. 4 வருஷம் இருந்தது. 12 வயசா வெளியில வந்தாளாம். அந்த வளர்ச்சி உற்று அந்த டைம் கேப்பு சரியா சொல்லடாத மகிழ்ச்சி. அப்பா ஞானசம்பந்தருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு இப்படி அப்போ செட்டியாருக்கு ஒரே சந்தோஷம். சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஐயா என்ன பேரியா என்ன பேர் ஓடர் காலில் உழுவுமான்னு போய் பெண்ணு காலில் விழுவுறா. தானும் விழுகிறான். சாமி இது உங்க பொண்ணு, உங்களுக்குன்னு நான் வளர்த்த பொண்ணு எடுத்துக்கோங்க. சாமி அதுக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னார். உங்க பொண்ணா? எப்ப எங்க உங்க பொண்ணு? உங்க பொண்ணு தான் போயிடுச்சிங்களே, இது என் பொண்ணு இல்லைன்னார் விஞ்ஞானசம்பந்தர். இவ என் மக, உங்க பொண்ணு அப்பவே போயிடுச்சு, நீங்க எரிச்சிட்டீங்க, அது சாம்பல் ஆயிடுச்சு, இது அடியேன் பெற்ற பெண். இவள் இங்கே தொண்டு செய்ய போகிறாள். இவளுடைய இந்த காலம் மீண்டு வந்ததற்கு காரணமே அவள் சுவாமிக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கிற அந்த குறிப்பு இருந்ததனால் இனி இந்த பெருமானுக்கு கபாலீஸ்வரருக்கு திருத்தொண்டு செய்வாள் இவள் என்று இவள் என் மகள் என்று சொல்லுகிறார் விஞ்ஞானசம்பந்தர்.